இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு 2 பேக்கிங் பண்ணுறேன் அட் அ டைம். ஒரே இதில் வைக்க போகிறேன். இது எப்பொழுதும் தெரிஞ்சது தான், பனானா மஃபின்ஸ் தான் இந்த டைமும். இது வந்துட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், வீட் கேக், கோதுமை மாவில் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது பார்த்தேன். சரி ஓகே, இது ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் நான் பண்ணிகிட்ருக்கிற வேலை. இப்படி தான் வச்சுருக்கேன். இது அடுத்த ரேக்கில் வச்சுருக்கேன். இது கொஞ்சமே தான். 2மே வெளியே எடுத்துகிட்டேன். பனானா மஃபின்ஸும் ரெடி. இது தான் ஃபஸ்ட் ரெடி ஆனிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சூப்பராக வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஹாஃப் தான் ஊற்றுனேன், அப்படியே ஹாஃப் கிட்ட ரைஸ் ஆயிடுச்சு. நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்துருந்துச்சு. ரித்வாக்குமே நல்லா பிடிச்சிது. செம்ம சாஃப்டாக. இது வந்து கோதுமையில் செஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியவே இல்லை, அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு. இதை நெக்ஸ்ட் டைம் நான் செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் கூட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது சூப்பராக பண்ணியிருக்கானே குட்டி பையே. இங்கே மாடிக்கு வந்தோம். ரித்வாவும் ஆதியும் விளாண்டுட்ருக்காங்க சைக்கிள் ஓட்டிட்டு. சரி சார், மேலே நல்லாயிருக்கு, நல்லா காற்றடிக்குது. இப்போ வீட்டில் தான் இருக்க முடியல, செம்ம வைக்கையாக. இது வெயில் ஆரம்பிச்சதுனால வீட்டில் செம்ம வைக்கையாக இருக்குது. இங்கே ஜாலியாக இருக்குது. ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எண்ணெய் நெய் 2மே கலந்து ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எண்ணெய் நெய்லாம். நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய், ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்க போகிறேன். இது காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல அது, அப்புறம் இந்த ஸ்டார் இருக்கும்ல அதில் பாதி தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அந்த பாதியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இதோட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு, அதுதான் நல்லாயிருக்கும். அப்புறம் இதோடைய ஒரு பச்சை மிளகாய், இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பை வந்துட்டு வெதுவெதுப்பான பால் அதில் வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அரைக்கிறப்ப காமிக்கிறேன். இதை வந்து முன்னாடியே ஊற வச்சுருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ஊறணும். அந்த டைம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசம் போன பிறகு ஒரு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி மசிஞ்சு வந்த பிறகு காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எது இருக்கோ அந்த காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். தனியாத்தூள் வந்து மிளகாத்தூளோட டபுள் மடங்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன், கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். வந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து போடுவோம், ஸோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. முந்திரி இதெல்லாம் அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் திக்காகும். ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து
இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வேகட்டும். இந்த காய்கறி வேகிற டைமில் பார்த்திங்கன்னா என்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் திக்னஸ் கொடுக்கறதுக்கு தேங்காய் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம பாலில் ஊற வச்சுருந்தோம்ல இந்த முந்திரி பருப்பு, இதையும் இதில் வந்துட்டு ஊற்றிடலாம். இது எல்லாம் இப்போ வந்துட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், இதை வந்துட்டு கொட்டிடலாம். இந்த பேஸ்ட் தான் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நான் வந்துட்டு ரித்வாக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு காரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை, அப்புறமா கொத்தமல்லி இலை. இறக்கிட்ட நம்மளுடைய வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் மாற்றினா தான் ஒரு நல்ல ஃபீல் இருக்குது பார்க்குறதுக்கு. சப்பாத்திலாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு 8:40. இப்போ வந்து ஏதோ விளாண்டுட்டு இருக்காங்களாம், என்னை வந்து கூப்பிட்டாங்க வந்து பார்க்க சொல்லி. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை லாரி வச்சிருக்க நீயே? இந்த லாரி சேர்த்தி கொட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. இது கொஞ்சமாக மட்டும் அரிசி வச்சுருக்கோம் எனக்கு விளாடுறதுக்குன்னு. யாரும் இதை மைனஸாக பார்க்காதீங்க. கீழே பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி விளையாடுறது. போதும் 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 அடுத்த வண்டி கொண்டுறேன். அப்படியே போதுமா? இது ஒரு கேம் ரித்வாக். எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சு. செம்ம சாஃப்டாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லு. ஹாய். ரித்வாக்கு பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க. ஆமாம் தானே, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க இந்த கொரோனா வைரஸ்னால. ஆக்சுவலாக மார்ச் எண்ட் வரைக்கும் இவங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால இவங்களுக்கு வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க. இவனை வச்சு மேய்க்க முடியல வீட்டில், வேறு வழி இல்லை. ஆமாம், உன்னை மேய்க்க முடியல அம்மாவால். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து லீவே. இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எப்படின்னு தெரியல. இவங்களுக்கு ஆனுவல் டே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. பைசாலாம் வாங்கியிருந்தாங்க, அதெல்லாம் வந்துட்டு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட் மந்த் ஆக்சுவலாக சம்மர் கிளாஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. அந்த கொரோனா வைரஸோட நிலைமையை பொறுத்து தான் எல்லாமே ஸ்கூலில் எல்லாம் வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீக்கிரம் இது முடிஞ்சிருச்சுன்னா ஸ்கூலுக்கு போவான், இல்லாட்டி இல்லை, வீட்லேயே தான் செல்லக்குட்டி. அப்புறம் வந்துட்டு நான் அந்த வெஜிடபிள் குருமா செஞ்சு காமிச்சேன்ல, அது சீரியஸாக செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து காமிச்சிருந்தேன், அதை விடவே இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் சொல்லிடுங்க. பாய். ஃப்ளைங் கிஸ். பாய்க்கு டச் கொடு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.